ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தியானத்திற்கு உதவியாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கிய விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த தெசலோனிக்கே சபையை பற்றி நமக்கு தெரியும். அநேக சபைகளுக்கு முன்மாதிரியான சபை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். மிகுந்த உபத்திரவத்திலே தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு அவர்களுடைய வாழ்நாட்களிலே நின்ற ஒரு சபைதான் இந்த தெசலோனிக்கே சபை. அந்த சபைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நாம் படிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லுகிறார். இது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அதாவது எல்லா சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது மோசமான சூழ்நிலைகளிலும், நல்ல சூழ்நிலை மட்டுமல்ல, நமக்கு மனமகிழ்ச்சியான வேலைகளில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, தோல்விகள் ஏற்படும் பொழுது, குறைவுகள் ஏற்படும் பொழுது, இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளிலும், அதுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இதை நாம் சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் அந்த சூழ்நிலை வரும் பொழுதுதான் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா அல்லது கர்த்தரை மறுதலிக்கிறோமா அல்லது கர்த்தரை பார்த்து குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை அந்த சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, பவுல் இங்க சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாவற்றிலேயும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். அப்ப விசுவாசிகளை குறித்து தேவனுடைய பொதுவான சித்தம் என்னவென்றால், எல்லாரை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், அதற்கு முதலாவதாக நம் வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும் என்பதை வேறொரு வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப எந்த சூழ்நிலையிலும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் தேவனுடைய சித்தம்தான், இது தேவனாலே அனுமதிக்கப்பட்டதுதான். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலைமை எப்படி நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், எவன் ஒருவன் அங்கே மறுரூபமான அனுபவத்தில் இருக்கிறானோ, எந்த ஒரு விசுவாசினுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைந்திருக்கிறதோ, அந்த ஒரு விசுவாசிதான் இதுவும் தேவனுடைய சித்தம் தான் என்று சொல்லி உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆகவே யார் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும் என்றால், இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு புதிதான மனமுடைய மறுரூபம் அடைந்த ஒரு நிலைமையில் உள்ள விசுவாசினால் மாத்திரமே இப்படிப்பட்ட ஒரு எல்லைக்கு செல்ல முடியும் என்பதை நாம் பிரியமானவர்களே இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிகமான கஷ்டங்கள் ஏற்பட்டது. உதாரணத்திற்கு யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, யோபு 1 நாம் படிக்கிறோம். யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. யோபு தன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போயிட்டார், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் பாருங்க என்ன சொல்றாருன்னு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அங்கே பவுல் சொல்லுகிறார் அல்லவா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அதே போன்ற மனநிலைமை இங்கே யோபுவுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் வராது என்று நாம் சொல்ல முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் நாம் கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை வந்தாலும் பிரியமானவர்களே,
நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், மத்தேயு 26:39 அங்கே பிதாவினுடைய சுத்தத்திற்கு தம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். என்ன நாம தனக்கு வரப்போகிறது என்பதை இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அங்கே அர்ப்பணிக்கிறார். மத்தேயு 26:24 29 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே கடைசி நேரம், அங்கே தம்முடைய சீசர்களோடு அங்கே மேல் வீட்டிலே பந்தி இருக்கக்கூடிய அந்த நேரத்தை அங்கே அந்த வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அதெல்லாம் முடித்த பிறகு அங்கே நாம் படிக்கிறோம், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் என்னெல்லாம் வரப்போகிறது என்பதை அறிந்த போதும் அங்கே கடைசியில அவர் தம் சீசர்களோடு கூட ஸ்தோத்திர பாட்டை பாடி துன்பத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அந்த ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போகக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார். யோபு நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார். பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் இதுவாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்கள், இந்த காலைவேளையிலே நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அதுவே நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக இந்த காலைவேளையிலே நம்மை பலப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக, நம்மை முன்னோக்கி செல்லும்படியாக உதவி செய்வாராக. அப்படி நாம மகிமைப்படட்டும். ஆமென்.